Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 28, 2021 உடைய current affairs பார்க்க போறோம். இந்த current affairs மெயினா வந்துட்டு TNPSC Group 1, Group 2 and Group 4 examsக்கும் and Bank, SSC, RRB and Police exams prepare பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And இது இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். And இதை வந்து தமிழ்ல தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணிடுங்க. Python 5 air-to-air missile. The Defense Research and Development Organization recently test-fired a series of missile trials. It included the Derby missiles and the Python missiles. Python 5. It is the 5th generation Python missile. It is an air-to-air missile built by the Israeli weapon manufacturer Rafael Advanced Defense System. ஸோ ரஃபேல் கிட்ட இருந்து நம்ம நிறைய ஹெலிகாப்டர்ஸ் விமானங்கள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க கிட்ட இருந்து வாங்கினது தான் வந்து இந்த பைத்தான் 5 அப்படிங்கிற 5th ஜென்ரேஷன் மிசைல். இது வந்து ஏர் டு ஏர் போகக்கூடிய ஒரு மிசைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் ஃபயர் பண்ணி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்துருக்காங்க. The Government of National Capital Territory of Delhi Amendment Act 2021 came into effect. The act was passed by the Parliament during the budget session. The act gives more power to Lieutenant Governor. அதாவது டெல்லி அப்படிங்கிறது வந்து யூனியன் டெரிட்டரினாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மெயின் கண்ட்ரோலில் இருக்கும். பட் ஆனால் யூனியன் டெரிட்டரிக்கு வந்துட்டு தனியாக சீஃப் மினிஸ்டர் இருக்கார், ரைட்டுங்களா? ஸோ இப்போ டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார். பட் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பவரை விட ரொம்பவே அதிகமாக பவர் கொடுத்து இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரிலையோ வந்து லெஜிஸ்லேச்சர் செட்டப்பு, சிஎம் இது மாதிரியான செட்டப்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் மெயின் பவர் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கவர்னராக இருந்தாலும் சரி, லெப்டினன்ட் கவர்னராக இருந்தாலும் அவங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க பில் வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு இன்னைக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். And it provides discretionary powers to the lieutenant governor even in matters where the Delhi legislature is empowered to make laws. அதாவது டெல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எந்தெந்த இடங்கள்லாம் சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்கோ, பவர் இருக்கோ, அதாவது அதிகாரம் இருக்கும், அந்த இடத்துல கூட லெப்டினன்ட் கவர்னர் வந்து அவருடைய பவர் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டமாக இது பார்க்கப்படுது. இது முழுக்க இந்த ஃபெடரலிசம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதாக இப்போ நிறைய பேரால் சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து எர்த்குவாக் இன் அசாம். On April 28, 2021, 7 back-to-back earthquakes occurred in Assam and other northeastern states. The first shocks were of 6.4 magnitude. எப்பவுமே ஜென்ரலாக ஒரு 6 மேக்னிடியூடில் ரிக்டர் ஸ்கேலில் 6 பதிவாயிட்டாவே வந்துட்டு அந்த எர்த்குவாக் வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணக்கூடியதாக பார்க்கப்படுது. இன்னைக்கு அசாம் அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஒரு எர்த்குவாக் வந்திருக்கு. அது மேக்ஸிமமாகவே 6.4 வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ரோட்ஸ் வேர் கிராக்ட் அண்ட் பில்டிங் வந்துட்டு டில்டட், அப்படியே அது பில்டிங்லாம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு, ரோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கிராக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேக் இட் ஷோர் அசாம் அப்படிங்கிறது ஹிமாலயன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். The entire Himalayas are prone to earthquakes. This is because the Indian tectonic plate is continuously wedging into the Eurasian plate at a speed of 44 millimeters per year. These motions build up stress and trigger earthquakes. அதாவது இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய டெக்டோனிக் பிளேட் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்லாம் டிபெத் சைனா இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் இருக்கக்கூடிய டெக்டோனிக் பிளேட்டோட மோதிட்டு தான் இருக்குங்க. ஒவ்வொரு வருடமும் 44 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு போய் இடிச்சிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்பீடாக மோதிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் வந்து எர்த்குவாக்காக வெளியே வருது. ஸோ இந்த அசாம்லேயும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு எர்த்குவாக் வருது அப்படிங்கிறது இது திடீர்னு வந்தெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகி அதுதான் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்துச்சு, நேபாள் காத்மண்டில் வந்துச்சு, அது பீகார்லாம் உணரப்பட்டுச்சு. ஸோ இப்போ அசாமில் வந்து ஒரு முக்கியமான எர்த்குவாக்காக வந்திருக்கு. ரொம்பவே முக்கியமானது ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்டில்.
அடுத்து ADP rises India GDP forecast by 11%. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் தி ரிப்போர்ட் இந்தியா வந்து 11% வந்துட்டு க்ரோத் ஆகும் அப்படின்னு வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ திஸ் கொரோனா டைம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. World Health Organization to provide 4,000 oxygen concentrators to India. The World Health Organization recently announced that it will provide 4,000 oxygen concentrators to India to help the country in its fight against COVID-19. COVID-19 வந்து இந்தியாவில் பயங்கரமான ஒரு அலையாக வந்துகிட்டு இருக்கு. சுனாமின்னு சொல்கிற ஜட்ஜஸே சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டு இருக்கு. அதாவது எரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அளவுக்கு இருந்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 4000 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸை இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து NEO-01 சைனாஸ் ரோபோட் ப்ரோட்டோடைப் டு கேட்ச் ஸ்பேஸ் டெப்ரிஸ். அதாவது வந்து நம்ம ஸ்பேஸுக்கு நிறைய சேட்டலைட் அனுப்பி வைக்கிறோங்க, அதெல்லாம் வந்து செயல்படாமல் ஒரு காலகட்டத்தில் போயிடும் இல்லைங்களா. நிறைய ஸ்பேஸ் சேட்டலைட்ஸில் அதெல்லாம் வந்து ஒரு குப்பையாக மாறிடும் ரைட்டுங்களா. வேஸ்ட்டுக்குள்ளே அதுவும் வரும், ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு NEO-01 அப்படிங்கிற ஒரு ரோபோட் ப்ரோட்டோடைப் வந்து சைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். A space mining startup of China recently launched NEO-01. It is a robotic platform launched into the low Earth orbit. It will conduct experiments on space debris removal technique. அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டெப்ரிஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த NEO-01 அப்படிங்கிறத ஒரு ரோபோட்டை வந்து சைனா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. We have to know about NEO-01. The NEO-01 robot was launched on Long March 6 rocket. It was launched to observe the small celestial bodies in deep space. The robot will now conduct experiments to clear debris. ஆக்சுவலாக இதை வந்து எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் அதை ரிலேட்டடாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அனுப்புனாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் டு யூஸ் லார்ஜ் நெட் டு கேப்சர் ஸ்பேஸ் டெப்ரிஸ். அதாவது வந்து ஒரு வலையை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி தாங்க இந்த NEO-01 அப்படிங்கிறது. ஒரு வலை மாதிரி போட்டு அப்படியே அங்கே ஸ்பேஸில் கூடிய அந்த டெப்ரிஸை நம்ம அனுப்பி அங்கே வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ், டெத் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதையெல்லாம் வந்து கேப்சர் பண்ண போகுது. ஆஃப்டர் கேப்சரிங் இட் வில் பர்ன் தி டெப்ரிஸ் யூஸிங் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ அந்த டெப்ரிஸை ஃபுல்லாக பர்ன் பண்ணி அங்கேயே வந்து சாம்பல் ஆக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. by using electric propulsion system. It's very very important one. அடுத்து RBI guidelines for tenure of bank CEOs and MDs. ஸோ RBI வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு பேங்க்குடைய சிஇஓடைய காலகட்டமும் சரி எம்டியோட காலகட்டமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேங்க் எக்ஸாமுக்கும் சரி எந்த ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸு. The post of MD and CEO shall not be held by the same person for more than 15 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேலே யாரும் ஒரு பேங்க்கில் ஒரே தனி மனிதன் எம்டியாவோ இல்லை சிஇஓவோ இருக்கக்கூடாதுங்க. However, they can be reappointed after a cooling period of 3 years. ஒரு 3 வருஷம் வந்து அவங்கள வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வேணா அவங்கள வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. During the cooling period, the individual shall not be appointed or associated with the bank or its group entities directly or indirectly. அதாவது ஒரு பேங்க்கில் சிஇஓவோ ஒரு 15 வருஷம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் கூலிங் பீரியட் கொடுக்கலாம். அந்த 3 வருஷத்தில் அந்த பேங்க்குக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. தென் ஒன்லி வந்துட்டு மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். மறுபடியும் கூட அந்த கூலிங் பீரியடுக்கு அப்புறம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆர்பிஐ இப்போ ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் டென்யூர் ஆஃப் பேங்க் சிஇஓஸ் அண்ட் எம்டிஸ். ஸோ இது எல்லா பேங்க்குமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஜீனோம் ஸ்டடி ஆன் என்டேஞ்சர்டு சுமத்ரான் ரைனோசரஸ். ஸோ சுமத்ரான் ரைனோசரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காண்டாமிருகம். இது வந்து ஒரு என்டேஞ்சர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஜீனோம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். The researchers at the Center for
Paleogenetics. Stockholm showed that the population of Sumatran rhinoceros displayed low level of inbreeding. அதாவது சுமத்ரன் ரைனோசரஸ் அப்படிங்கிறதோட பாப்புலேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்பிரீடிங் அப்படிங்கிறத ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரைனோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஆஸ் பர் IUCN ரெட் லிஸ்ட். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். தெர் ஆர் ஒன்லி 80 rhinos left in Sumatra and Borneo. ஸோ அதாவது வெறும் 80 சுமத்ரா ரைனோஸ் தான் இப்பத்தி காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னு வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. தட் இஸ் வை இட் இஸ் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு சுச்சுவேஷன், நாட் ஒன்லி என்டேஞ்சர்டு சுச்சுவேஷன். அடுத்து SIPRI ரிப்போர்ட் ஆன் மிலிட்ரி ஸ்பெண்டிங். ஸோ த ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து இந்த மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க வருஷம். அந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவலில் மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு US தாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. செகண்ட் சைனா அண்ட் தேர்ட் இந்தியா. இந்த மூணு கண்ட்ரி மட்டும் கிட்டத்தட்ட உலகத்தில் மொத்தமாக மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல 62% இந்த மூணு கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்சி சொன்னது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம் இந்தியா. எனிவே உலகத்தில் 200 நாடுகளுக்கு பக்கமாக இருக்குது. அந்த 200 நாடுகளுக்குள்ளே 3 நாடுகள் தான் 62% செலவு பண்ணுறோம். அதில் இந்தியாவும் ஒன்று. அடுத்து US population increases by 7.4%. So the Central Bureau of the US recently announced that the population of the United States has increased by 7.4%. This is the second slowest growth of US population since the Great Depression. ஸோ கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் யூஎஸில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்பவே குறைந்த காலகட்டமாக இது பார்க்கப்படுது. எவ்வளோ வளர்ச்சி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.4% தான் பாப்புலேஷன் க்ரோத் வந்து இருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கோவிட் தான். ஸோ கோவிடால் உலகத்தில் அதிகமாக இறந்து போகக்கூடிய நாடுகளில் யூஎஸும் ஒன்றா இருக்குது. ஸோ வந்து இறப்பவர்களின் விகிதம் அதிகமாகாட்டிக்கு அங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.